ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ அல்லது விசேஷ நாட்கள்லையோ சாதாரண பருப்பு வடைக்கு பதிலாக இந்த மாதிரி பருப்பு வடை செஞ்சு பாருங்கள். ஆறினதுக்கப்புறம் கூட கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் வெள்ளை பட்டாணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வீக்கெண்டில் கூட இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுண்டல் செய்கிறது போலவே ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி எடுத்துகிட்ருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தண்ணியே சேர்க்காமல் இது போல் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கீரையோ வெஜிடபிள்ஸோ கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிட்டு இதுபோல் நல்லா ஃப்ளாட்டான வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.